Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. பெரம்பூர் மற்றும் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிகளின் முன்னிலை நிலவரத்தை பார்க்கிறோம். தாவேக வேட்பாளர் 67,015 வாக்குகள் பெற்று முன்னிலை பெற்றிருக்கிறார். திமுக வேட்பாளரை விட 29,745 வாக்குகள் அதிகம் பெற்று அவர் முன்னிலை பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து களம் கண்ட திமுக வேட்பாளர் 37,270 வாக்குகள் மட்டுமே பெற்றிருக்கிறார். 29,745 என்பது அதிக வாக்குகள் வித்தியாசம். எனவே பெரம்பூரில் தாவேக தலைவர் விஜய் போட்டியிடுகிறார். தாவேக தலைவர் விஜய் 67,015 வாக்குகள் பெற்று முன்னிலை பெற்றிருக்கிறார். தளி தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ராமச்சந்திரன் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சியின் செல்வாக்கு பெற்ற தொகுதி தளி தொகுதி. தளி தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ராமச்சந்திரன் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்காளர்கள் குறைவாக இருக்கக்கூடிய பல தொகுதிகளில் வெற்றி நிலவரமே அறிவிக்கப்பட்டுவிட்டது. வாக்காளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் இன்னும் அடுத்தடுத்த சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அங்கு முன்னிலை நிலவரம் மட்டும்தான் தெரிந்திருக்கிறது. இந்நிலையில் தளி தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ராமச்சந்திரன் வெற்றி பெற்றதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கொளத்தூரில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். நாம் முன்னிலை நிலவரத்தை பார்க்க ஆரம்பித்ததிலிருந்தே கொளத்தூரில் தொடர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் பின்னடைவு என்ற செய்தியை பார்க்கிறோம். ஸ்ரீபெரும்புதூரில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். காட்பாடியில் துரைமுருகன், போடியில் ஓ பன்னீர்செல்வம், விருதுநகரில் விஜயபிரபாகர் ஆகியோர் பின்னடைவு. அவினாசியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். முக்கிய தலைவர்கள், ஸ்டார் கேண்டிடேட்ஸ் என்று நாம் சொல்லக்கூடிய நட்சத்திர வேட்பாளர்கள் பின்னடைவை சந்தித்திருப்பதை பார்க்கிறோம். ஸ்ரீபெரும்புதூரில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பின்னடைவு, கொளத்தூரில் திமுக தலைவர் ஸ்டாலின் பின்னடைவு, காட்பாடியில் துரைமுருகன், போடியில் ஓ பன்னீர்செல்வம், விருதுநகரில் விஜயபிரபாகர் ஆகியோர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். தற்போதைய நிலவரப்படி சென்னை அண்ணாநகர் தொகுதியில் தாவேகாவின் ராம்குமார் வெற்றி பெற்றதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. சென்னையின் 16 தொகுதிகளிலேயுமே தாவேகா முன்னிலை பெற்றிருப்பதாக நாம் பார்த்திருந்தோம். சென்னை அண்ணாநகர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் ராம்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார். திமுக வேட்பாளர் சிற்றரசு தோல்வி கண்டிருக்கிறார். வாணியம்பாடி தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் சையத் ஃபாரூக் வெற்றி பெற்றிருக்கிறார் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வாணியம்பாடி தொகுதியில் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்ற அதிமுகவுக்கு இந்த முறை அத்தொகுதியில் 3வது இடம்தான் கிடைத்திருக்கிறது என்பதும் ஒரு செய்தி. வாணியம்பாடி தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் சையத் ஃபாரூக் வெற்றி பெற்றிருக்கிறார். வாணியம்பாடி தொகுதியை பொறுத்தவரை அங்கு தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்ற அதிமுகவுக்கு இந்த முறை 3வது இடம்தான் கிடைத்திருக்கிறது. அங்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் சையத் ஃபாரூக் வெற்றி பெற்றிருக்கிறார். தாவேகா 2ஆம் இடத்திலும் 3வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது. வரைகலை வாயிலாக எந்தெந்த கட்சிகள், எந்த கூட்டணிகள் எவ்வளவு இடங்களில் முன்னிலை என்பதனை நாம் பார்க்கிறோம்.
தாவேகா தற்போது வரை 107 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. திமுக கூட்டணி 70 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணி 57 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. 234 தொகுதிகளுக்குமான முன்னிலை நிலவரம் என்ன என்பதனை நாம் பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் தொகுதிகள் என்ற அடிப்படையில் தாவேகாவுக்கு மஞ்சள் நிறம். அந்த அடிப்படையில் பார்த்தோமேயானால் 107 தொகுதிகளில் தாவேகா தற்போது முன்னிலை பெற்றிருக்கிறது. அது மண்டல வாரியாக எந்தெந்த தொகுதிகள் என்பதனையும் நாம் திரையில் பார்க்கலாம். திமுக கூட்டணி 70 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள். 57 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள். நூற்று 7 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய தாவேகாவை பார்த்தோமே ஆனால் தொண்டை மண்டலத்தில் குறிப்பாக வடக்கு மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அதனை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தாவேகாவின் தாக்கம் அதிகமாகவே இருக்கிறது. 107 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதுமே பரவலாக தாவேகா பல்வேறு தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக வடக்கு மண்டலத்தில், தொண்டை மண்டலத்தில் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. மத்திய மாவட்டங்களிலும் சில தொகுதிகளில் தாவேகா முன்னிலை பெற்றிருக்கிறது. அதே போல தெற்கிலும் திமுக மிகுந்த வலிமையோடு இருந்திருக்கக்கூடிய தெற்கு மாவட்டங்களிலும் பல்வேறு தொகுதிகளை தாவேகா அந்த தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள் என்பதனையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திமுக கூட்டணி நிலவரம் என்ன என்பதனை பார்க்கலாம். 164 இடங்களில் நேரடியாக போட்டியிட்ட திமுக 51 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. 28 இடங்களில் களம் கண்ட காங்கிரஸ் வெறும் 6 இடங்களில் தான் முன்னிலை பெற்றிருக்கிறது. 10 இடங்களில் போட்டியிட்ட தேமுதிக 2 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. 8 இடங்களில் களம் கண்ட விசிக 2 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. மதிமுக களம் கண்ட 4 2 தொகுதிகளில் முன்னிலை. சிபிஐ களம் கண்ட 5 தொகுதிகளில் 2 முன்னிலை பெற்றிருக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எவை முன்னிலை, எங்கு முன்னிலை என்று பார்க்கிறோம். திமுக 164 இடங்களில் களம் கண்டு 51 தொகுதிகளில் முன்னிலை. காங்கிரஸ் 28 இடங்களில் போட்டியிட்ட நிலையில் 6 இடங்களில் முன்னிலை. 10 இடங்களில் போட்டியிட்ட தேமுதிக 2 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதேபோல 8 இடங்களில் களம் கண்ட விசிக 2 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. களம் கண்ட 4 இடங்களில் 2 மதிமுக, சிபிஐ 5 2, சிபிஎம் 5 1 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அடுத்ததாக அதிமுக கூட்டணி நிலவரத்தை பார்க்கலாம். 167 இடங்களில் நேரடியாக களம் கண்ட அதிமுக 50 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. 27 இடங்களில் களம் கண்ட பாஜக வெறும் 2 இடங்களில் தான் முன்னிலை பெற்றிருக்கிறது. 18 தொகுதிகளில் களம் கண்ட பாமக 4 இடங்களிலும் 11 தொகுதிகளில் களம் கண்ட அமமுக 1 இடத்திலும் முன்னிலை பெற்றிருக்கிறது. 167 இடங்களில் அதிமுக நேரடியாக போட்டியிட்ட நிலையில் 50 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக 27 இடங்களில் போட்டியிட்ட பாஜக 2 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. 18 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக 4 இடங்களிலும் 11 தொகுதிகளில் போட்டியிட்ட அமமுக 1 இடத்திலும் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். திமுக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணி ஆகியவற்றில் எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றன என்பதனை பார்த்திருக்கிறோம். நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 16 வாக்குகளில் தாவேக வேட்பாளர் ஐயனார் முன்னிலை பெற்றிருக்கிறார். திமுக வேட்பாளர் நாகஜோதியை விட வெறும் 16 வாக்குகள் மட்டும்தான் அதிகம் பெற்றிருக்கிறார். தாவேக வேட்பாளர் தற்போது அவர் முன்னிலையில் இருக்கிறார். இந்த முன்னிலை நிலவரம் என்பது வெறும் 1000 வாக்குகளுக்கு உள்ளாக இருக்குமே, ஆனால் அது எந்த நேரத்திலும் மாறலாம். ஏனெனில் இன்னும் சில சுற்றுகள் எண்ணப்பட வேண்டியிருக்கின்றன. அது தொகுதிக்கு ஏற்றவாறு மாறும். பெரிய தொகுதிகளில் இன்னும் ஒரு சில சுற்றுகள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். இந்நிலையில்
நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் நாகஜோதியை விட வெறும் 16 வாக்குகள் தான் அதிகமாக பெற்றிருக்கிறார் தாவேக வேட்பாளர் ஐயனார். இந்நிலையில் அவர் முன்னிலை வகிக்கிறார். திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் தற்போது கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் அன்பில் மகேஷ் தொடர்ந்து பின்னடைவு என்ற செய்தியை பார்க்கிறோம். தாவிக வேட்பாளர் நவல்பட்டு விஜய் அவரை விட 3627 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றிருக்கிறார். திருவெரும்பூர் தொகுதியில் அன்பில் மகேஷ் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அவரை முந்திய தாவிக வேட்பாளர் நவல்பட்டு விஜய் அவரை விட 3627 வாக்குகள் அதிகமாக பெற்று முன்னிலையில் இருக்கிறார். மன்னார்குடியில் தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா தொடர்ந்து பின்னடைவை சந்தித்திருக்கிறார். மன்னார்குடி ஏறத்தாழ திமுகவின் கோட்டை என்று சொல்வார்கள். இந்நிலையில் அவர் அங்கு பின்னடைவை சந்தித்திருக்கிறார். மன்னார்குடி தொகுதியில் டிஆர்பி ராஜா தொடர்ந்து பின்னடைவு. அமமுக வேட்பாளர் காமராஜ் 2778 வாக்குகள் அதிகமாக பெற்று வாக்குகள் வித்தியாசத்தில் அங்கு முன்னிலை வகிக்கிறார். பல வகைகளில் இது மாறுபட்ட தேர்தல் தான். பல அதிர்ச்சிகளும் பல ஆச்சரியங்களும் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையில் எதிர்பாராத பல வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். இந்த தொகுதி இவருக்குத்தான் என்று ஏற்கனவே எழுதி வைத்து விட்டது போல நிறைய அரசியல் விமர்சகர்கள் பேசிய நிறைய தொகுதிகளில் அந்த வேட்பாளர்கள் முக்கிய அமைச்சர்கள் பின்னடைவை சந்திப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம். மன்னார்குடி தொகுதியில் டிஆர்பி ராஜா பின்னடைவு என்று பார்க்கிறோம். அங்கு அமமுக வேட்பாளர் காமராஜ் 2778 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். முன்னிலை பெறுபவருக்கும் பின்னடைவை சந்திப்பவருக்குமான வாக்கு வித்தியாசம் 1000 வாக்குகளுக்குள்ளாக இருக்குமே ஆனால் அந்த முன்னிலை நிலவரம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2000, 3000 அதற்கு மேல் என்று வரும்போது இன்னும் அடுத்தடுத்த சுற்றுகள் போக போகத்தான் நிலைமை என்ன என்பது தெரிய வரும். மன்னார்குடியை பொறுத்தவரை அது திமுகவின் கோட்டை என்று சொல்லுவார்கள். இந்நிலையில் டிஆர்பி ராஜா அங்கு செல்வாக்கு மிக்கவராக இருந்து வந்தார். இந்நிலையில் அந்த தொகுதியிலேயே அவருக்கு தொடர்ந்து பின்னடைவு என்ற செய்தியை நாம் காலையிலிருந்து பார்த்து வருகிறோம். அங்கு அமமுக வேட்பாளர் காமராஜ் 2778 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் தாவேகாவின் குமார் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கும்மிடிப்பூண்டியில் தாவேகா முன்னிலை பெற்றிருக்கிறது. தற்போது வரை நமக்கு கிடைத்திருக்கக்கூடியது தாவேகா 108 இடங்களில் முன்னிலை, திமுக கூட்டணி 71 இடங்களில் முன்னிலை, அதிமுக 55 இடங்களில் முன்னிலை. வேளச்சேரியில் தாவேகா வேட்பாளர் குமார் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிணத்துக்கடவு தொகுதியில் தாவேகா வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். வால்பாறையில் திமுக வேட்பாளர் சுதாகர் முன்னிலை பெற்றிருக்கிறார். அம்பாசமுத்திரத்தில் அதிமுகவின் இசக்கி சுப்பையா வெற்றி. வேளச்சேரியில் தாவேகா வேட்பாளர் குமார் வெற்றியடைந்திருக்கிறார்.
Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.